இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 19, 2025 19/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி மதியம் 3:34 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சரியில்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன் சந்திரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. திருமண வயதினருக்கு சந்தோஷ அனுபவங்கள், திருமண பொருத்தங்கள் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலையில் மாற்றம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் உங்களை மதித்து நடத்துவார்கள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை காரணமாக குடும்பத்தில் வருமானம் மட்டும் இல்லை, உறவுகளின் சந்திப்பும் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு வார்த்தை பலம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்ந்து பேசுவார்கள். அதிக வேலை பளு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் உயரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசியில குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நண்பர்களின் உதவி மட்டுமல்லாமல் சாதகமான பலன்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்க கூட யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்க நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை நிமித்தமாகவோ அல்லது குடும்ப நிமித்தமாகவோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பீர்கள். எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகளை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பலமான அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு, போலீஸ் கேஸு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் பலம் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். குரு
அதிசார பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய வட்டம் யாராவது ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வந்துடுவாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் நிம்மதி அடைவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் கடல் கடந்த நண்பர்கள் மூலமாகவும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் லாபம், உழைப்பில் லாபம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு பெருத்த வருமானம் ஏற்படும். வழக்கறிஞர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு கடந்த 2.5 வருஷமா இல்லாத பெரிய லாபம். கடந்த 5 வருஷமா 7 வருஷமா நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள், இல்லாமல் மண்ணோடு மறைந்து போவார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி செய்தி காத்துட்ருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் ஆதாயத்தை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் கஜகேசரி யோகம் 5ஆம் இடத்தை பார்க்கறது. உடன்பிறப்புகள், அக்கா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்கள் குழந்தைங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், அறிவு சப்போர்ட்டிவாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மேல் படிப்பு முயற்சிப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அறிவுரை கொடுத்து சந்தோஷமாக்குவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி, தொழில் ரீதியாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களோ அல்லது உறவுகளோ உங்களுக்கு தேவையில்லாத குத்தல் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு அடங்கி போவாங்க. அவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுடைய கடந்த கால பாஸ் உங்களை தேடி வந்து கண்டுபிடிச்சி உங்களை ஃபோனில் கூப்பிடுவாங்க. இல்லாட்டி நேரில் வீட்டுக்கே வந்து உங்களை வேலைக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அறிவுகள்னா பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நீர்நிலைகள் ரொம்பறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு நிலத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை துரத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுக்கு வேண்டாதவங்களை உங்ககிட்டேருந்து விலக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விடுவீங்க. அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கோபத்தில் வார்த்தை விட்டீங்கன்னா எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை, குழந்தை பாக்கியம், வம்சபிருத்தி, உடன்பிறப்புகளால் ஆதாயம், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளிடம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில முதலீடுகள் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகம் ஆவார். அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அது எதிர்பாலினத்தவராக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணமானவர்களுக்கு வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள். உங்களிடம் இருந்து வந்த ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆனால் சந்திராஷ்டமத்தில் பண வருமானம், செல்வாக்கு எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல வார்த்தைகளை பேசி சுகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதாவது வீட்டை சொந்தமாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்கள் குடும்பத்தாரின் அனைத்து விதமான சங்கடங்களும் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தனுசு ராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் கூட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு விலகி சென்ற அல்லது வேண்டான்னு சென்ற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நுழைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனஸ்தாபத்தினால் பிரிந்தீர்கள், மனஸ்தாபத்தினால் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதே ஆள் தன்னுடைய தவறை திருத்திக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீன்னு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு மீண்டும் ஒன்றிணைவதற்கோ வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில விரக்தி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை விட்டு போன ஒரு நபருக்கு அவர் வெளியில் போகிறதுக்கு காரணமே உங்கள் தந்தைன்னு தெரிய வரும். அதனால் தந்தை மேலே கோபமும் பட முடியாது, வருத்தமும் பட முடியாது. சஞ்சலம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனசில் இருக்கிற காதலை ப்ரப்போஸ் பண்ணுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக எடுத்த முயற்சிகளில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். சுக அதிகரிப்பு ஏற்படுவதில் இருந்த தடைகள் விலகும். அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரணம் ஆறுவதற்காக ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. இன்று உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள்னால என்ன பலன் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதில் பாதிப்புகள் எதுவும் பெருசாக இருக்காது. அதனால் அது பற்றின கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் கடன் அதிகரித்து உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மனஸ்தாபத்துக்கு காரணம் நீங்களாக இருக்க மாட்டீங்க, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கும்ப ராசி. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் வரும். ஆனால் பதவி உயர்வு உடனே கிடைக்காது. கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதனால் மேலதிகாரிகளின் செயல்பாடுகளை டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய எதிரிகள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால, அதாவது புதன் மறைவாக இருக்கிறனால பெருசாக பிரச்சனை இருக்காது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோங்க. உங்கள் வார்த்தைகளில் கௌரவம் இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறதையோ இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறதையோ தவிர்க்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவி செய்வார்கள். மீன ராசி. 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலைச்சல் இருக்கும். வேலை சம்பந்தமாகவோ வீடு சம்பந்தமாகவோ அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு சற்று பண முதலீடுகளால் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பை காட்டிலும் உங்களுடைய தொழில் விருத்திக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் இப்போ உடனே வருமானம் கேட்டால் வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கூட இருக்கிறவங்க சில செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறதுனால உங்களுடைய வேலையில் ஒரு பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ ஆரோக்கியத்தில் குறைபாடு வர்றதுனால சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரிகளுக்கு மனஸ்தாபம் இருப்பதனால மன தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் தாயாரின் சொல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வேலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.